என்னோட ஹேர் இந்த ஹேருக்கும் வித்தியாசமே தெரியல. இந்த மாதிரி நான் முடினா உங்களுக்கு வந்து வீக்கான முடி தான் நான் கொடுக்க முடியும். அப்ப ஆல்ரெடி உங்க ஹேர் வீக்கா இருக்கும்போது இன்னொரு வீக்கான முடி நான் உங்க கூட கொடுக்குறேன்னா நிறைய ஹேர் ஃபால் வரும். நிறைய பேர் கேக்குறாங்கல்ல ரேஸ்க்கு போனா ஏன் முடி கொட்டல? ஆமா, ஏன்னா இந்த ஹேர் ஹெல்தியா இருக்கனால நான் ஹெல்தி டோனர் கொடுக்குறேன். உங்க முடியை நான் இன்னும் ஹெல்தி ஆக்குறேன். இதுதான் விஷயம். அதே மாதிரி நம்ம கிட்ட வைக்கிறவங்க இது வரைக்கும் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. விஜய் டிவி நிறைய பேர் கேட்பாங்க இதை வைக்கலாமா நல்லா இருக்கேன்னு. ரொம்ப மைனூட்டா கொண்டு வந்துட்டேன். நிறைய அப்டேட்ஸ் இன்னும் கொண்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி நான் வைக்கிறது பாருங்க, தொட்டா கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது. யாராவது பார்த்தா கூட இருக்கா அப்படிதான் கேட்பாங்க. அக்கா 3.5 வருஷம் கழிச்சு அகைன் நியூ ஹேரும் ரேஸ்ல தான் மாத்துறாங்க. இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்றதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட ஓன் எஃபோர்ட்டும் இருக்கு. நம்ம கோம் மட்டும் நல்ல பெரிய கோமா வாங்கி நீ சொன்ன மாதிரி அந்த சிக்கு மட்டும் கொஞ்சம் சேஃப் ஆயிடுங்க. மற்றபடி நீங்க எதை பத்தி யோசிக்கலாம். ஷாம்பு நான்லாம் என்ன ஷாம்பு போட்டேன்னு எனக்கே தெரியாது. அது மாதிரி ஷாம்பு மற்றெல்லாம் நீங்க உங்களோட ஓன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இங்க வந்து இவள்கிட்ட ஆயிலும் அந்த சீரமும் நல்லா இருக்கும். அதை மட்டும் நீங்க முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஷூட் போனாலுமே இது என்னோட ஹேர்னு சொல்லி ஏமாத்திடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஸோ இனி ரேஸ்க்கு வர எல்லாருமே லக்கின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து ரேஸை விசிட் பண்ணுங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட்ல போவீங்க. தேங்க்யூ.